Hello students, இந்த வீடியோல நம்ம exercise set 4.5ல இருக்க questions பார்க்கலாம். இந்த மெத்தட்ல நம்ம ஆல்ரெடி சம் சால்வ் பண்ணிருப்போம். நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே தான் இங்க பண்ண போறோம். ஆனா என்ன இங்க வந்து p/q ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு அப்புறம் டினாமினேட்டர்ல இருக்க ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்படி ரெண்டுமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டுலயும் ஒரே ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 3p ஸ்கொயர் மைனஸ் 3pq மைனஸ் 18q ஸ்கொயர் டிவைடட் பை p ஸ்கொயர் பிளஸ் 3pq மைனஸ் 10q ஸ்கொயர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நியூமரேட்டர் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை மட்டும் இங்கே நான் தனியாக எழுதிக்கிறேன். 3p ஸ்கொயர் மைனஸ் 3pq மைனஸ் 18q ஸ்கொயர். இது நமக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ஏதாச்சும் ஐடென்டிட்டி நம்மளால் அப்ளை பண்ண முடியுமா? அப்படி அப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3p ஸ்கொயர் a இஸ் ஈக்குவல் டு ரூட் 3pன்னு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 18ம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை, 3யும் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. இங்கே வந்து b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 18q ஸ்கொயர்னு எடுத்தோம்னா b இஸ் ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ளே 18qன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி, மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து மிடில் டேர்ம் என்ன? இங்கே வந்து 3. ஆனால் இப்படி நம்ம டைரெக்டாக இப்படி எடுக்கிறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்படியே நாங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேயே வந்து மிடில் டேர்ம் எடுத்துகிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் ஸ்டில் இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3யை மட்டும் காமனாக வெளியே எடுக்க போகிறோம். சரியா? ஏன் இப்படி எடுக்கிறோன்னா அப்போ நம்ம இன்னும் ஈஸியாக சின்ன நம்பர்ஸாக கிடைக்கும். அப்போ நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3யை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்குள்ளே இங்கே வெறும் p ஸ்கொயர் தான் இருக்கும். சரியா? மைனஸ் 3pqக்கு பதில் pq இருக்கும், மைனஸ் 18க்கு பதில் 6 இருக்கும். 3 into 6 தான் வந்து 18. இப்போ 3யை நம்ம வெளியே எடுத்தனால இங்கே வந்து 6ன்னு எழுதிக்கலாம். 6q ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேர்முக்கு வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா மிடில் டேர்ம் என்னவா இருக்குது? மைனஸ் 1ஆக இருக்குது. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 6. அப்போது எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 6 கிடைக்குதோ அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 1 கிடைக்கணும். எந்த நம்பராக இருக்கும்? இப்போது 3 and 2 எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமா? 3 2s are 6 தான். இப்போ வந்து இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 1ன்னு ஆன்சர் கிடைக்கணும். ஸோ மைனஸ் 3ன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் 3 into 2 வந்து மைனஸ் 6, மைனஸ் 3 ப்ளஸ் 2 வந்து மைனஸ் 1. இப்போ இதுதான் வந்து நம்மளோட நம்பர்ஸ். இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கலாம். 3 into p ஸ்கொயர் மைனஸ் இந்த pqக்கு பதிலாக தான் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மைனஸ் 3pq ப்ளஸ் 2pq மைனஸ் 6q ஸ்கொயர். இப்போ இதை வந்து நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ என்ன பண்ணலான்னா இதில் எதை காமனாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா pயை வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். சரியா? இப்போ 3 into pயை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இங்கே வந்து ஒரே ஒரு p இருக்கும், மைனஸ் இங்கே 3q இருக்கும். சரியா? p மைனஸ் 3qன்னு ஆன்சர் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் வந்து காமனான வேல்யூஸ் வெளியே எடுக்கணும். அப்போ இங்கே 2 எடுத்துக்கலாம். 2 and q, 2q வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? p இருக்கும், மைனஸ் 2 into 3 தான் 6. அப்போ 3, ஒரு q வெளியே வந்துடுச்சு, இன்னொரு q உள்ளே இருக்கும். இப்போ p மைனஸ் 3q. இதுதான் வந்து நம்ம காமனாக எடுத்ததுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச ஆன்சர். இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் காமனாக எடுத்துக்கோங்க. p மைனஸ் 3q இன்ட்டு p ப்ளஸ் 2q. இது ஃபுல்லாக 3ல் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட நியூமரேட்டரோட ஆன்சர். சரியா? இப்போ நியூமரேட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து நம்ம இந்த சைடு எழுதிக்கலாம். நியூமரேட்டர் வந்து என்னென்னா 3 into p மைனஸ் 3q இன்ட்டு p ப்ளஸ் 2q. இது வந்து நம்மளோட நியூமரேட்டர். இப்போ அடுத்து நம்ம டினாமினேட்டர் வந்து இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். p ஸ்கொயர் ப்ளஸ் 3pq மைனஸ் 10q ஸ்கொயர். இங்கேயும் வந்து 10 வந்து நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. ஸோ டைரெக்டாக வந்து நம்ம ஐடென்டிட்டி சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு இங்கே எதுவுமே இல்லை, 1 தான் இருக்குது. அப்போ 1 into 10 வந்து மைனஸ் 10. சரியா? இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் 10 ஆட் பண்ணும்போது நமக்கு +3 வந்து ஆன்சராக கிடைக்கும்.
மல்டிப்ளை பண்ணும்போது -10 ஆன்சராக கிடைக்கணும், ஆட் பண்ணும்போது +3 வந்து ஆன்சராக கிடைக்கணும். அப்போது 5 × 2 பண்ணலாமா? அப்போ ஆன்சர் வந்து 10 தான் கிடைக்கணும். ஆனால் நமக்கு -10 கிடைக்கணும். ஸோ 5 × -2 மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் வந்து -10 கிடைக்கும். 5 - 2 வந்து 3. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ p² + 5pq - 2pq - 10q². இப்போ இதில் எது காமனாக எடுக்கலான்னு பாருங்கள். இந்த ரெண்டு டேர்ம்ஸில் வந்து நம்ம pயை காமனாக எடுத்துக்கலாம். இப்போ p வெளியே போயிடுச்சுன்னா இங்கே ஒரு p இருக்கும், p² ஒன்று வெளியே போயிடுச்சு, ரிமைனிங் இருக்கிறது உள்ளே இருக்குது, ப்ளஸ் 5pqல p வெளியே போயிடும், q மட்டும் இருக்கும், மைனஸ் இந்த ரெண்டு டேர்மில் வந்து 2வை நம்ம காமனாக எடுத்துக்கலாம், 2 and qவை காமனாக எடுத்துக்கலாம். இப்போ 2q வெளியே போயிடுச்சுன்னா இங்கே ஒரே ஒரு p இருக்கும், மைனஸ் இங்கே வந்து 10q² இருக்குது, ஒரு q மிச்சம் இருக்கும், அப்புறம் 2 × 5 வந்து 10, அப்போ ஒரு 5 வந்து இருக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம மைனஸ் போடக்கூடாது, ப்ளஸ் தான் போடணும். ஏன்னா அப்படி நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறம் அதை மறுபடியும் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதே டேர்ம்ஸ் வந்து கிடைக்கணும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு அதே டேர்ம்ஸ் கிடைக்குமா? இங்கே -10 இருக்குது, ஆனால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதனால இங்கே வந்து ப்ளஸ்ன்னு நம்ம மாற்றிடணும். ஸோ அப்போ தான் நம்ம மறுபடியும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இதே டேர்ம் வந்து கிடைக்கும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு சயின்ஸில் வந்து கரெக்டாக எழுதிடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸை காமனாக எடுத்துக்கலாம். p + 5q × p - 2q. இதுதான் வந்து நம்மளோட டினாமினேட்டரோட சிம்பிளிஃபைட் வெர்ஷன். இப்போது இந்த டினாமினேட்டரை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. p + 5q × p - 2q. இங்கே ஏதாச்சும் காமனாக இருக்கான்னு பாருங்கள். காமனாக எந்த டேர்ம்ஸுமே இல்லை, அதனால் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. இங்கே வந்து p + 2q இருக்குது, இங்கே p - 2q இருக்குது. இது கேன்சல் பண்ணலாமான்னு கேட்டால் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு சைன்ஸ் வந்து வேறு சைன்ஸ் இருக்குது. ஒருவேளை இங்கே கீழே வந்து ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணியிருக்கலாம், ஆனால் கீழே வந்து மைனஸில் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து கேன்சல் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த செகண்ட் கொஸ்டின். n³ - 3n² m + 3nm² - m3 divided by 5m² - 10m + 5n². இப்போ ஃபர்ஸ்ட்டு நியூமரேட்டர் மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். நியூமரேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? n³ - 3n² m + 3nm² - m3. ஸோ இதை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு ஐடென்டிட்டி பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு புது ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஐடென்டிட்டின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. a - b³ = a³ - b³ - 3a² b + 3ab². இந்த ஐடென்டிட்டியை நம்ம இப்படியும் எழுதலாம் இல்லையா? கொஸ்டினில் வந்து நமக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா டைரெக்டாக இந்த எல்லா டேர்ம்ஸ்க்கும் பதில் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போது இந்த இடத்துல நம்மளோட ஏயோட வேல்யூ என்ன? a = n, b = m. அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா n - m³ எழுதிக்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மேலே நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, அதோட ஃபேக்டர்ஸ். சரியா? இந்த ஐடென்டிட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் வந்து எழுதியிருக்கோம். இந்த ஐடென்டிட்டியில் வந்து அந்த டேர்ம்ஸை வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி மிஸ்பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட நியூமரேட்டரோட வேல்யூ வந்து இதுதான். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா n - m × n - m எழுதிக்கலாம். கியூப்ல இருந்ததை நம்ம இப்போ தனித்தனியாக எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ வந்து டினாமினேட்டர் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். டினாமினேட்டர் என்ன? 5m² - 10mn + 5n². இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a - b² ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 5ஐ மட்டும் காமனாக வெளியே எடுத்துடலாம். காமனாக வெளியே எடுத்தோம்னா 5 × m² - 10 வந்து 2 டைம்ஸ் 5 டேபிளில், அப்போ 2mn + n². இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a - b² ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 5 × m - n². ஸோ இதுதான் வந்து நம்மளோட டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ்.
அதையும் வந்து இங்கே எழுதிக்கோங்க. இப்போ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்னு போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. சரியா? a minus b the whole square is equal to b minus a the whole square. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐடென்டிட்டியும் ஒரே மாதிரி தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து m minus n இருக்கிறதுக்கு பதில் n minus mனு எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதினோம்னா 5 into n minus m the whole squareன்னு ஆயிரும். ஏன் இப்படி நம்ம மாற்றி எழுதுறோம்னா, இப்போ பாருங்க, இதை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 into n minus mனு எழுதிக்கலாமா? இப்போ நமக்கு சிமிலர் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, மேலேயும் கீழேயும் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரில். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம ஆன்சர் வந்து n minus m divided by 5னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி மாற்றி எழுதுறோம். சரியா? இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டினில் நியூமரேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? w cube minus v cube plus x cube plus 3w vx. ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி பார்த்துருக்கோமா நம்ம? எப்படி இல்லை. ஸோ இது வந்து ஒரு புது ஐடென்டிட்டி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம், இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஐடென்டிட்டினா a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ப்ளஸ்னாலும் இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணும், மைனஸ்னாலும் இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். சரியா? இப்போ இந்த ஐடென்டிட்டி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமான்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா w cube plus minus v cube plus x cube plus 3 into w into minus v into x. இங்கே வந்து மைனஸ் v cube தான் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து மைனஸ் v தான் இருக்கும். இப்போ நம்ம எதை கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஐடென்டிட்டியில் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து எழுதிட்டோம், which is equal to, இப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ a plus b plus cனா இங்கே a என்ன? a is equal to w, b is equal to v, c is equal to x. ஸோ இதை வந்து இங்கே எழுதிக்கோங்க. a plus b plus cனா b வந்து மைனஸ் v. சரியா? மைனஸ் v. a ஓட வேல்யூ வந்து w plus minus v plus x into a ஸ்கொயர்னா w ஸ்கொயர் plus v ஸ்கொயர் என்ன ஆயிரும்? மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் v ஸ்கொயர். ஒன்று ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்ட்ரைட்டாக கூட இப்படி எழுதிக்கலாம். சரியா? இல்லைனா ப்ராக்கெட்லேயே போட்டுக்கோங்க. மைனஸ் v ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து வேறு என்ன? மைனஸ் ஏபி. ஏவோட வேல்யூ வந்து w, பியோட வேல்யூ வந்து மைனஸ் v, மறுபடியும் மைனஸ் பிசி மைனஸ் v இன்டூ எக்ஸ் மைனஸ் சிஏ எக்ஸ் இன்டூ w. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போது w மைனஸ் v ப்ளஸ் எக்ஸ் இன்டூ இது w ஸ்கொயர் தான் ப்ளஸ் v ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே மைனஸ் w இன்டூ மைனஸ் v, அப்போது ப்ளஸ் wv. இங்கேயும் மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போது ப்ளஸ் vx மைனஸ் xw. சரியா? இதான் வந்து சிம்பிளிஃபைடு வெர்ஷன். நமக்கு இது எந்த ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு? நம்ம இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் ஃபார்மேட்டில் தானே கிடச்சிருக்கு. இதுவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டேர்மை வந்து நியூமரேட்டருக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிடணும். சரியா? ஸோ நியூமரேட்டருக்கு பதில் நம்ம இந்த பெரிய டேர்ம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட நியூமரேட்டரோட ஃபேக்டர்ஸ். இப்போ அடுத்து வந்து டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் என்ன கொடுத்துருந்தாங்க? w ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2wv மைனஸ் 2vx ப்ளஸ் 2wx. இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்? இது எப்படி ஃபேக்டர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு யோசிங்க. இப்போது இது வந்து எந்த ஐடென்டிட்டியோட ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு யோசிங்க. இப்போது a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ பாருங்க, இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் ஆஃப் ஐடென்டிட்டி மாதிரி தான்
இந்த டினாமினேட்டர் வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இது வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. w ஸ்கொயர் p ஸ்கொயர் அண்ட் x ஸ்கொயர். அப்போ நம்மளோட abcயோட வேல்யூ என்ன? a is equal to w, b is equal to v, c is equal to x. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2ab 2bc 2ca வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த ஏபிசியில் ஏதோ ஒன்று வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்குது, அது என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போது நெகட்டிவ் டேர்ம் எதுன்னு கண்டுபிடிக்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் தான் நெகட்டிவ் சைன்ஸ் இருக்குது. இதில் காமனாக என்ன இருக்குது? வி தானே. அப்போ வி தான் வந்து நெகட்டிவ் டேர்ம். அப்போ இங்கே வியில் வந்து மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போது இதில் எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 into ab, அப்போ 2 into w into minus v which is equal to minus 2wv. இதுதான் வந்து இங்கே இருக்குது. அப்போ இது கரெக்டு. இப்போ அடுத்து வந்து 2bc which is equal to 2 into minus v into c வந்து x which is equal to minus 2vx. ஸோ இதுவும் வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. இனி அடுத்து வந்து 2wx. அப்போ 2wx வருதான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த 2ca வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into cயோட வேல்யூ வந்து x, aயோட வேல்யூ வந்து w is equal to 2wx. அப்படி இல்லைன்னா 2xw, ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த டேர்மும் கரெக்டாக நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா டினாமினேட்டர் வந்து ஏவோட வேல்யூ என்ன இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அதாவது இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். w plus minus v plus x the whole square. சரியா, இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ அடுத்து இன்னும் ஃபர்தராக இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறது. இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா w plus minus v plus x into w plus minus v plus x. இந்த மாதிரி 2 டைம் எழுதிக்கலாம். ஸ்கொயர்னு இருந்ததை 2 டைம் நம்ம தனித்தனியாக எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த டேர்மையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? w ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் wv ப்ளஸ் vx மைனஸ் xw டிவைடட் பை w மைனஸ் v ப்ளஸ் x. இதுதான் வந்து நம்மளோட தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டினில் நியூமரேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 4y ஸ்கொயர் மைனஸ் 20yz ப்ளஸ் 25z ஸ்கொயர். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இந்த ஐடென்டிட்டியில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து a இஸ் ஈக்குவல் டு, அதாவது a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y ஸ்கொயர். அப்போ a இஸ் ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ளே 4y ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 2y. bயும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25z ஸ்கொயர். அப்போ b இஸ் ஈக்குவல் டு 5z. bயும் வந்து நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது, ஏவும் வந்து நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. அதாவது b ஸ்கொயரும் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது, a ஸ்கொயரும் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஐடென்டிட்டியே. இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2y மைனஸ் 5z த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து நம்மளோட நியூமரேட்டர். இப்போ அடுத்து டினாமினேட்டர் பாருங்கள். 25z ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர். அப்போது 25z ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர்னால் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஐடென்டிட்டி என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்டூ a மைனஸ் b. இதையும் வந்து நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது இதில் வந்து ஏயோட வேல்யூ என்ன? a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25z ஸ்கொயர்னா a இஸ் ஈக்குவல் டு 5z. b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y ஸ்கொயர்னா b இஸ் ஈக்குவல் டு 2y. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ a ப்ளஸ் bனா 5z ப்ளஸ் 2y 5z மைனஸ் 2y. இதுதான் வந்து நம்மளோட ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். இந்த மாதிரி டைரெக்டாகவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கொஸ்டின் முடிச்சிடலாம். சில டைம் நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது, இல்லைன்னா பெரிய ஐடென்டிட்டியாக இருக்கும். அந்த கேஸில் வந்து நமக்கு பெரிய சம்மாக இருக்கும். சரியா, இந்த ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஈஸியான ஒன்று தான். இனி அடுத்து நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டினில் நியூமரேட்டர் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12 divided by x square minus 6x plus 8 அப்புறம் x square minus 9. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டேர்முக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், இந்த டேர்முக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியாக.
அதே மாதிரி இதுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா எதுவுமே வந்து ஐடென்டிட்டி மாதிரியே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது -6 கிடைக்கணும், ஆட் பண்ணும்போது +1 கிடைக்கணும். அப்போ எந்த ரெண்டு நம்பர்ஸ்னு யோசிங்க. 2 × 3 வச்சுக்கலாமா? அப்போ 2 × அதாவது -2 × 3 வந்து -6, 3 + -2 வந்து 1. ஸோ இங்கே எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x -2x -6. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸை காமனாக எடுத்துக்கலாம். எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் 3 மட்டும் இருக்கும், மைனஸ் இங்கே வந்து 2ஐ காமனாக எடுத்துக்கோங்க. 2ஐ காமனாக எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து எக்ஸ் இருக்கும். 6 வந்து 2 டேபிளில் 3 டைம்ஸ், இங்கே வந்து +3. அப்போ தான் -2 × +3 பண்ணும்போது -6ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து +3. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் காமனாக எடுத்துக்கோங்க. அப்போது x + 3 × x - 2. இதுதான் வந்து நம்மளோட இந்த டேர்மோட ஃபேக்டர்ஸ். ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. x + 3 × x - 2. இப்போ அடுத்து இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். x² - 7x + 12. இதுவும் வந்து மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதே ரெண்டு நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது -7 வந்து கிடைக்கணும். இங்கேயும் வந்து 1 தான் இருக்குது. ஸோ அதனால தான் ப்ராடக்ட் வந்து நம்ம 12ன்னு எழுதியிருக்கோம். 3 × 4 வந்து 12 கிடைக்கும். இப்போ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு -7 கிடைக்கணும். ஸோ இதை -3 -4ன்னு மாற்றிடுங்க. -3 + -4 வந்து -7, -3 × -4 வந்து +12. ஸோ இதை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x² -3x -4x + 12. இப்போ காமனாக இங்கே எக்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸு காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ஒரு எக்ஸ் உள்ளே இருக்கும், x - 3. இந்த ரெண்டு டேர்ம்ஸில் 4ஐ காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே 4 × உள்ள எக்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது, அதுக்கு பதில் மைனஸ் நம்ம எழுதிக்கணும். ஏன்னா மறுபடியும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது -× +ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கணும். -12 வந்து 4 டேபிளில் 3 டைம்ஸ், அப்போது x - 3. இப்போ இது ரெண்டையும் காமனாக எடுத்துக்கலாம். அப்போ x - 3 × x - 4. இதுதான் வந்து இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மோட ஃபேக்டர்ஸ். இதை வந்து இங்கே மேலே எழுதிக்கோங்க. x - 3 x - 4. இப்போ வந்து நியூமரேட்டருக்கு நம்ம எல்லா ஃபேக்டர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டினாமினேட்டரில் இருக்க ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுக்கும் வந்து மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. x² - 6x + 8. அப்போது நமக்கு ப்ராடக்ட் வந்து 8ஆக கிடைக்கணும். ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து -6ன்னு வேல்யூ கிடைக்கணும். அப்போ 2 × 4 தான். -6ன்னு கிடைக்கணும்னா -2 × -4, அப்போ +8 ஆட் பண்ணோன்னா -6. அப்போ x² -2x -4x + 8. இப்போது இதில் வந்து எக்ஸை காமனாக எடுத்துக்கோங்க. அப்போது எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா உள்ள ஒரு எக்ஸ் ரிமைனிங் இருக்கும், x - இங்கே 2 இருக்கும், மைனஸ் இங்கே 4ஐ காமனாக எடுத்துக்கோங்க. 4 வெளியே வந்துருச்சுன்னா உள்ள ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே -4 டேபிளில் 8 வந்து 2 டைம்ஸ், அப்போ -2. ஏன் இங்கே மைனஸ் வருது, திருப்பி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ப்ளஸ்ன்னு கிடைக்கணும், அதனால இங்கே நம்ம மைனஸ்ன்னு எழுதியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த டேர்மையும் காமனாக எடுத்துக்கோங்க. அப்போது x - 2 × ரிமைனிங் என்ன இருக்குது, x and -4, x - 4. இதுதான் வந்து இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதோட ஃபேக்டர்ஸ். இதை வந்து கீழே எழுதிக்கோங்க. x - 2 × x - 4. இப்போ அடுத்த டேர்ம் பாருங்க, x² - 9 இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், x² - 3² எழுதிக்கலாமா? ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது, which is equal to a + b a - b. சரியா? இப்போ வந்து a ஓட வேல்யூ என்ன, a is equal to x, b is equal to 3. அப்போது x + 3 x - 3. இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போது x + 3 × x - 3. இப்போ காமனாக ஏதாச்சும் டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்க. இங்கே எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இருந்துச்சு இல்லையா, இதுக்கும் மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் கண்டுபிடிச்சோம்.
இதுக்கு வந்து டைரெக்டாக நம்ம ஐடென்டிட்டிலேயே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இது எக்ஸ் ப்ளஸ் 3 மேலே இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3 கீழேயும் இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, கீழேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 4 இருக்குது, கீழேயும் எக்ஸ் மைனஸ் 4 இருக்குது. ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1/1 வந்து ரிமைனிங் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 1 தான். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 1. சரியா? இப்போ அடுத்து வந்து 6th கொஸ்டின், நம்மளோட கடைசி கொஸ்டின். p to the power 4 minus 16 divided by p square minus 4p plus p. இப்போ first numerator simplify பண்ணுங்க. p to the power 4 minus 16. இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதை வந்து p square the square minus 4 square எழுதலாமா? இது நமக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்கு? a square minus b square இந்த ஃபார்மேட்ல இருக்கா? which is equal to a plus b into a minus b. அப்போ இங்கே a ஓட வேல்யூ என்ன? a is equal to p square, b is equal to 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள வந்து p ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். அப்போ a ஓட வேல்யூ வந்து p ஸ்கொயர் தான் வரும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a plus b, p ஸ்கொயர் plus 4, அதுக்கப்புறம் p ஸ்கொயர் minus 4. இப்போ இந்த டேர்மை பாருங்க, p ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இது மறுபடியும் எந்த ஃபார்மேட்டில் இருக்கு? இதே ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ a plus bனா p plus 2 into p minus 2. இந்த டேர்ம்ஸை வந்து இது கூட ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ which is equal to p square plus 4 into p plus 2 into p minus 2. இதுதான் வந்து இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர், இந்த டேர்மோட ஃபேக்டர்ஸ். இதை வந்து இங்கே எழுதிக்கோங்க. p ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்டூ p ப்ளஸ் 2 இன்டூ p மைனஸ் 2. டினாமினேட்டரையும் இப்போ அடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? ஈஸி தான். p ஸ்கொயர் மைனஸ் 4p ப்ளஸ் 4. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர்னா a இஸ் ஈக்குவல் டு p. அதுக்கப்புறம் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4னா b இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2ab வந்து கரெக்டாக ஆன்சர் வருதான்னு பாருங்க. 2ab இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஏயோட வேல்யூ p, b ஓட வேல்யூ வந்து 2, which is equal to 4p. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இதை வந்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போது p மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ டினாமினேட்டர் வந்து p மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். இதையே நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 டைம் எழுதிக்கலாம். p மைனஸ் 2 மறுபடியும் எழுதிக்கலாம். இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து p ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்டூ p ப்ளஸ் 2 டிவைடட் பை p மைனஸ் 2. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இதோட இந்த எக்ஸசைஸ் செட் முடிஞ்சு 4.5 வந்து முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் நம்ம எண்ட் ஆஃப் சாப்டர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Until then, keep watching and stay connected.